வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் பொரியல் எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் காலிஃப்ளவர் வச்சு கிரேவி பண்ணுவாங்க, அப்புறம் சால்னா செய்வாங்க, அப்புறம் குழம்பு வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெருசாக காலிஃப்ளவர் ஒன்று வாங்கிக்கோங்க, தக்காளி, பெரிய வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம், கடுகு, கருவேப்பிலை. செய்முறைக்கு போகலாம். வடசட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா தாளிச்சிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா தாளிச்சதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா தாளிச்சு விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா காலிஃப்ளவரை போட்டுங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நல்லா வதக்கி விட்டு தேவையான உப்பு, மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் கடை மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், வீட்டு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாகவும் காஷ்மீர் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீர் தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மஞ்சத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு காலிஃப்ளவர் இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.